எலக்ட்ரிக் ஈல் பத்தியும், எலக்ட்ரிக் ரே பத்தியும் நம்ம சேனல்ல ப்ரீவியஸா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு கிரியேச்சர் எலக்ட்ரிசிட்டிய புரொடியூஸ் பண்ணுது. எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ். எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ்லாம் ஆஃப்ரிக்கால இருக்கிற ரிவர்ல தான் காணப்படுதுங்க. 350 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டிய எலக்ட்ரோசைட்ஸ்ங்கிற செல்கள வச்சு புரொடியூஸ் பண்ணுதுங்க. இதுங்கெல்லாம் ஸ்லோ மூவிங் வாட்டர்ஸ்லயும், ரொம்பவும் கலங்கலான நீரோடையோட பாட்டம்லயும் தான் காணப்படுது. எலக்ட்ரிக் ஈல் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டிய தன்னோட இரைய கொல்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம, தன்னோட டைரக்ஷன நேவிகேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுது. பிகாஸ் எலக்ட்ரிக் ஈலுக்கு ரொம்பவும் புவரான ஐசைட் தான். பட் இந்த எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ்லாம் தன்னோட இரைய கொல்றதுக்கு மட்டும் தான் எலக்ட்ரிசிட்டிய யூஸ் பண்ணுதுங்க. நேவிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றதில்ல. பிகாஸ் கம்பேர்ட் டூ எலக்ட்ரிக் ஈல், எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ்லாம் ரொம்பவும் பெட்டரான ஐசைட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் தனிமையில தான் உயிர் வாழும். இதுங்கெல்லாம் தன்னோட டெரிட்டரிய பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவும் அக்ரஷனா நடந்துக்கும்னு சொல்றாங்க. இந்த மீன்களுக்கு செதில்கள்ங்கிறது கிடையாது. ஸோ இதுங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, கொழகொழப்பு தன்மையோட தான் இருக்கும். ப்ரீடிங் அப்புறம் ஃபீமேல்ஸ் எக்ஸ் லே பண்ணதுக்கப்புறம், போத் மேல் அண்ட் ஃபீமேல் தன்னோட எக்ஸ பாதுகாப்பா பார்த்துக்கும். பட் சம் கேஸஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மேல் ஃபிஷஸ் மட்டும் தான் எக்ஸ இன்குபேட் பண்ணும்னு சொல்றாங்க.